Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா யூஷுவலாக செய்கிற டிஷ்ஷு வறுத்த பருப்பு குழம்பு. இதை நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்ததில்லை, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பு கூட நம்ம பொடலங்காய் கடலைப்பருப்பு பொரியலும் பார்க்க போகிறோம். வறுத்த பருப்பு குழம்புக்கு நம்ம தோரம் பருப்பு நான் ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1 ஸ்பூன், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், உப்பு, புளி. இப்போ நான் ஒரு சின்ன குக்கர் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச சீரகத்தை அதில் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகு, காஞ்ச மிளகாவை அதில் போட்டுடலாம், வெந்தயம், பூண்டை போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில். இப்போ நம்ம தோரம்பருப்பை அதில் சேர்த்துடலாம். தோரம்பருப்பை நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா தோரம்பருப்பும் அந்த குக்கர்லேயே சேர்த்து நல்லா அந்த கலர் டேர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா நம்ம கோல்டு இருக்க டைம்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வறுபட்டுடுச்சு பருப்பு. இப்போ இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 4 விசில் வச்சு சிம்மில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்கும்போதே நம்ம நான் எடுத்து வச்ச புளியை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் அதில் ஊறட்டும் புளி. அப்புறம் உப்பு. இப்போ நம்ம ஒரு கல் சட்டி எடுத்து அந்த மிளகாய், புளி, தக்காளி அதெல்லாம் மட்டும் முதல்ல கொஞ்சம் பருப்பு அதெல்லாம் சேர்த்து முதல்ல நம்ம நல்லா கடைஞ்சிக்க போகிறோம். ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மிளகாலாம் நல்லா அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா மிளகாய், புளியெல்லாம் நல்லா கடைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட கல் சட்டி கடையிறதுக்கு தெரியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஆற வச்சு நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க பருப்பு அதோடு சேர்த்து ஒரே ஒரு கடைஞ்சோம்னாவே சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு வறுத்த பருப்பு குழம்பு. இதை நம்ம தாளிக்க எதுவுமே பண்ண போகிறது இல்லை, அவ்வளோதான். இந்த கடைஞ்சி அப்படியே சாதத்தில் இல்லைன்னா நீங்கள் களி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு பொடலங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். பொடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 5-6 பூண்டை தட்டி வச்சுருக்கோம், உப்பு. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம எடுத்து வச்ச கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.
அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே ஊற வச்ச கடலைப்பருப்பை அதில் சேர்த்துடுறோம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்போ வேகும்போது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எண்ணெயில் போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் இது டேர்ன் ஆனவுடனே பச்சை மிளகா போட்டுட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் போட போகிறோம். அப்புறம் கருவேப்பிலை, இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறிடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த புடலங்காய்க்கு தேவையான உப்பை கொஞ்சம் சேர்த்துடுங்க. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். புடலங்காயிலேருந்து நமக்கு நிறைய தண்ணி வேறு வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கிளறி கொஞ்சம் மூடி போட்டு வேகட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெந்துருச்சு, ஒரு 10 நிமிஷம் போதும். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொரியல், புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல். இது கூட நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்படியேவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி, வறுத்த பருப்பு குழம்பும் கடலைப்பருப்பு புடலங்காய் போட்ட பொரியல். செஞ்சு பாருங்கள். நன்றி.